தேர்தல் விதிமுறைகள் திருத்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதை தடுக்க அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேர்தலில் பதிவாகும் அனைத்து விவரங்களையும் சம்பந்தப்பட்ட கட்சிகள், வேட்பாளர்கள் எந்த நேரத்திலும் காணக்கூடிய விதிமுறை இருந்து வந்தது. இந்த விதிமுறைகளை மாற்றி தேர்தல் ஆணையம் திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இந்த நிலையில் தேர்தல் ஆணைய நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது நேர்மையான தேர்தலை உருக்குலைப்பதாக கூறியுள்ளார். மக்களாட்சிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மக்களாட்சிக்கு விரோதமான தாக்குதலை எதிர்க்க அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணைக்காக தேர்தல் ஆணையத்தின் முன்னிலையில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் இன்று நேரில் ஆஜரானார். அப்போது அவர் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை எடுத்துரைத்தார். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக இபிஎஸ்க்கு ஒதுக்கப்பட்டதை எதிர்த்து ஓபிஎஸ் உள்ளிட்ட 7 பேர் வழக்கு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்ட பின்னரே முடிவை அறிவிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. இபிஎஸ் தரப்பில் ஆஜரான சி.வி. சண்முகம் தேர்தல் ஆணையத்தின் முன்னிலையில் இன்று ஆஜராகி விளக்கமளித்துள்ளார். தமிழக அரசு வரட்டு கௌரவத்திற்காக பொய்களை கூறி வருவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களின் கல்வி விவகாரத்தில் விளையாடக்கூடாது என குறிப்பிட்டுள்ள அவர் அரசின் வரட்டு கௌரவத்தை காக்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொய்களை கூறி வருவதாக தெரிவித்திருந்தார். முன்னதாக 1.5 கோடி ரூபாய் கட்டண பாக்கியை பள்ளிக் கல்வித்துறை வைத்துள்ளதால் சுமார் 4000 பள்ளிகளில் இணைய சேவை துண்டிக்கப்பட்டதாக வெளியான தகவலை திட்டவட்டமாக மறுத்திருந்த அன்பில் மகேஷ் பள்ளிக் கல்வித்துறையில் எந்த கட்டண பாக்கியும் இல்லை என்றும் மத்திய அரசு நிதியை தர மறுத்து வரும் சூழலில் மாநில அரசு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலனுக்காக தனது சொந்த நிதியை செலவிட்டு வருவதாக விளக்கம் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மும்மொழி கல்வியை ஏற்றுக்கொண்டால் என்ன? தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். மும்மொழி கல்வியை ஏற்றுக்கொள்ள மத்திய அரசு வலியுறுத்தி வருவதாகவும் இதற்காக கல்வி நிதியை தராமல் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழிசை, தெலுங்கானா மாநிலத்தில் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் இந்தி பயில்கின்றார்கள் என்றும் தமிழகத்தில் மட்டும்தான் 3வது மொழியை கற்றுத்தராமல் மாணவர்களை அரசு வஞ்சித்து வருவதாகவும் தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். குடியரசு தின விழா அலங்கார ஊர்தி அணிவகுப்பு விதிமுறை பற்றி தெரியாமல் இபிஎஸ் திமுக அரசை குறை கூறி வருவதாக அமைச்சர் சாமிநாதன் பதிலடி கொடுத்துள்ளார். குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழகத்தைச் சேர்ந்த ஊர்தி நிராகரிக்கப்பட்டதாக வெளியான தகவல் வைரலான நிலையில் இது குறித்து தமிழக அரசை இபிஎஸ் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். ஆனால் இந்த தகவல் உண்மையல்ல என தமிழக அரசின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. சுழற்சி அடிப்படையில் தான் கலாச்சார ஊர்தி இடம்பெற முடியும் என்றும் இதன் அடிப்படையில் கடந்த முறை தமிழக ஊர்தி இடம்பெற்ற நிலையில் அடுத்த ஆண்டுதான் இடம்பெற முடியும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பாக அரசை விமர்சித்த இபிஎஸ்க்கு பதிலளித்துள்ள அமைச்சர் சாமிநாதன், உரக்க பேசி ஏமாற்றுவதுதான் இபிஎஸ்க்கு கைவந்த கலை என சாடியுள்ளார். எத்தனை தொகுதிகள் கேட்டு பெறுவது என்பது அப்போதைய சூழ்நிலையை பொறுத்துத்தான் முடிவெடுக்கப்படும் என்றும் இதற்காக முன்கூட்டியே நிபந்தனைகள் எதுவும் வைப்பதில்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்த முறை திமுக கூட்டணியில் இரட்டை இலக்க தொகுதிகள், அதாவது 25 தொகுதிகள் வரை கேட்டு பெறுவோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கூறியிருந்தார். இது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன், அதிக தொகுதிகளை நிர்வாகிகள் கேட்பது இயல்புதான் என தெரிவித்தார். ஆனால் தேர்தல் நேரத்தில் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகள் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டே கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இந்திய நட்சத்திர பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து திருமணம் தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பி.வி. சிந்து வெங்கடதா ராய் திருமணம் நேற்று மாலை ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்றது. இந்த திருமணம் தொடர்பான ஒரு புகைப்படம் கூட வெளியாகாமல் இருந்தது.
எனவே திருமணம் தொடர்பான புகைப்படங்களை இரு வீட்டாரும் எப்போது வெளியிடுவார்கள் என PV சிந்துவின் ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருந்தனர். இந்த நிலையில் திருமணம் தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. விரைவில் பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.